ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்மைய காலங்களில் இலங்கையினுடைய அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாடசாலை மாணவர்களுக்கான புத்தகங்களில் வயது வந்தவர்களுக்கான இணையதள குறிப்புகள் இடம்பெற்றதாக எழுந்த சர்ச்சை. அதாவது 6ஆம் வகுப்பு ஆங்கில மொழி தொகுதியில் பொருத்தமற்ற வலைதளத்தினுடைய பெயர் குறிப்பிடப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட தரப்பினரும் குற்றச்சாட்டுகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிறார்கள். கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 6ஆம் தர மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆங்கில பாட தொகுதியில் தவறான உள்ளடக்கம் கொண்ட வலைதளத்தினுடைய முகவரி சேர்க்கப்பட்டதை வெளிப்படுத்திய உலபனே சுமங்கல தேரர் குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒரு புகார் அளித்திருக்கிறார். புகாரை அளித்த பிறகு ஊடகங்களிடம் பேசிய அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது வெறுமனே ஒரு தவறு மட்டுமல்ல, இது நாட்டினுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தினுடைய 2ஆம் பகுதியில் நண்பர்கள் அடையாளம் காணுதல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பின் கீழ் வழங்கப்பட்ட இணைப்பை தேடுகின்ற போது அந்த இணைப்பு தவறான பக்கத்திற்கு ஒருவரை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லியும் முதல் பருவத்தில் மட்டுமே 41 இணைப்புகள் சேர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். தேரரினுடைய இந்த வெளிப்பாட்டை தொடர்ந்து கல்வி அமைச்சு தொடர்புடைய இந்த வலைதளத்தை தடுத்து அந்த புத்தகத்தை திரும்ப பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தாலுமே ஏற்கனவே அந்த புத்தகம் மாணவர்களினுடைய கைக்கு சென்று சேதம் ஏற்பட்டு விட்டதாக அந்த தேரர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த தொகுதிகளை தயாரித்தல், சரிபார்த்தல் மற்றும் அங்கீகரித்தல் ஆகியவற்றுக்கான அந்த குழுதான் இதற்கான நேரடி பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார். முதல் பக்கத்தில் அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தில் ஆறாரினுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் அனைவரிடமே இது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அந்த தேரர் தெரிவித்திருக்கிறார். பயிற்சி திட்டங்கள் மற்றும் PDF மூலம் விநியோகிக்கப்பட்ட அந்த புத்தகங்கள் திரும்ப பெறப்பட்டதாக கல்வி அமைச்சகம் கூறினாலுமே நாடு முழுவதும் இருக்கின்ற 6ஆம் தர வகுப்பு ஆங்கில ஆசிரியர்களுக்கு இந்த தொகுதியை கற்பிப்பதற்காக ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டு விட்டதாகவும் தேரர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமன்றி இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஏற்கனவே செலவிடப்பட்டிருப்பதாகவும் இந்த பணத்தை குற்றம் செய்தவர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தேரர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் பெரும் ஒரு சிக்கலாக மாறியிருக்கிறது. கல்வி அமைச்சர் முதல் இதற்கு பொறுப்பான அனைவரையுமே உடனடியாக விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் எந்தவிதமான முன்னோடி திட்டமும் இல்லாது திடீரென்று செயல்படுத்தப்பட்ட இந்த கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக ஒரு வருடத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் உலபனே சுமங்கல தேரர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இவ்வாறு இந்த சர்ச்சைகள் எழுந்திருக்கின்ற நிலையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தன்னுடைய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவும் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இந்த பிரச்சனை குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்ற வீரவன்ச, இதுபோன்ற குறிப்புகள் மாணவர்களிடையே ஆர்வத்தை தூண்டுவதோடு பொருத்தமற்ற விஷயங்களை பரிசோதிப்பதற்கு அவர்களை தூண்டும் அப்படின்னு சொல்லியும் இது நாட்டினுடைய எதிர்காலத்தில் இளைஞர்களை பாதிக்கின்ற ஒரு செயலாக மாறும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கை நாட்டினுடைய மனித மூலதனத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்ற முயற்சி அப்படி என்று சொல்லியும் உயர்மட்டங்களில் விழிப்புணர்வு இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் விமல் வீரவன்ச கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பிரதமர் அவ்வாறு பதவி விலக தவறினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தில் தலையிட்டு அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் விமல் வீரவன்ச ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இவ்வாறு எந்த நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்படாவிட்டால், அரசாங்கத்தால் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாவிட்டால் கல்வி அமைச்சை குறிவைத்து பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் விமல் வீரவன்ச முன்வைத்திருக்கிறார். அதே போன்று இந்த விடயம் தொடர்பாக, அதாவது பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவும் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொழும்பில் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் இவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி கல்வி மறுசீரமைப்பு என்ற போர்வையில் பிரதமர் ஹலாநிதி, ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட இந்த அரசாங்கம் என்ன செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள்? 6ஆம் தரத்துக்கான பாடத்தொகுதியில் உள்ளடக்கப்பட்டிருந்த இணையதளம் ஒன்றின் பெயர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளரோ குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்திருக்கிறார். இது ஒரு சதித்திட்டம் அப்படின்னு சொல்லி கூறுகிறார்.
அவ்வாறெனில் கல்வி அமைச்சகத்திற்குள் அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சரமாரியான கேள்விகளையும் நளின் பண்டார தொடுத்திருக்கிறார். கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட இந்த அரசாங்கமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இவ்வாறான செயல்பாடுகள் உண்மையில் புதிய ஆண்டில் அரசாங்கத்திற்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கவில்லை, மாறாக எமது நாட்டில் கல்வி எங்கே செல்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இந்த தவறுக்கான உடனடி நடவடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவியிலிருந்து விலக வேண்டும், மாறாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை நாடுவதில் எந்தவித பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லியும் தவறு இடம்பெற்றதற்கு வழியமைத்தவர்களே அதற்கான பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் என்றும் கூறுகிறார். அவ்வாறு பொறுப்பு கூற வேண்டிய இடத்தில் உள்ள பிரதான அதிகாரி பதவி விலக வேண்டும். ஜனாதிபதி உடனடியாக இது குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதற்கிடையே இந்த விடயம் தொடர்பாக கல்வி அமைச்சினுடைய செயலாளர் நாலக கழுவேவா குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்திருக்கிறார். ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பொருத்தமற்ற இந்த வலைத்தளத்தினுடைய பெயரை சேர்த்ததில் வெளிப்புற செல்வாக்கு சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நியாயமான சந்தேகம் ஒன்று கல்வி அமைச்சுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்தினுடைய கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்புகள் இருப்பதாகவும் இந்த சம்பவம் ஒரு திட்டமிட்ட நாசவேலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கூறிய அவர் விசாரணை நடத்த சிஐடியிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது பரவலாக முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், கல்வி அமைச்சராக இருக்கின்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய உடனடியாக இந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த பாடத்திட்டங்களை, அதாவது இந்த பாடநூல்களை எழுதுவது தனியொரு நபர் அல்ல, பிரதமர் ஹரணி அமரசூரிய அல்ல. பாடத்திட்ட அபிவிருத்தி நிறுவனம், உள்ளடக்க நிபுணர்கள், சரிபார்ப்பு குழுக்கள், அங்கீகார அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி பல தரப்பட்டவர்களை கடந்துதான் இந்த பாடப்புத்தகங்கள் மாணவர்களினுடைய கைகளுக்கு செல்கிறது. இந்த நிலையில் தான் இந்த தவறு ஒரு தனி நபரினுடைய அலட்சியமா அல்லது ஒரு நிர்வாக தோல்வியா அப்படி என்று சொல்லியும், அல்லது அதையும் தாண்டி இந்த கல்வி அமைச்சகம் சொல்கின்றது போல ஒரு திட்டமிட்ட நாசவேலையா அப்படின்னு சொல்லிய பல கேள்விகள் எழுகின்றது. அது தவிர இந்த பாடநூல் தயாரிப்பு ஹரணி அமரசூரிய பதவியேற்பதற்கு முன்பே நடந்ததா இல்லையா என்ற தெளிவும் மிக முக்கியமான ஒன்று. கல்வி சீர்திருத்தத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த பிரதமர் ஹரணி அமரசூரியவினுடைய நிர்வாகத்தின் கீழ் இத்தகைய பெரிய தவறு ஒன்று நடந்திருப்பது அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த இடத்தில் தான் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, இங்கு தவறு நடந்திருக்கிறது, பிரச்சனை நடந்திருக்கிறது, அதை இல்லை என்று சொல்ல முடியாது. இதற்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், பொறுப்புள்ள அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். மீண்டும் இது நடக்காத ஒரு அமைப்பாக இந்த பாடத்திட்டங்களுக்கான அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். பதவி விலகல் மட்டுமே தீர்வு என்ற அரசியல் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு எப்போதுமே தீர்வாக அமையாது. ஹரணி அமரசூரிய பிரதமரும் கூட. இதனால் இந்த விவகாரம் கல்வி அமைச்சு பிரச்சனை மட்டுமல்ல, முழு அரசாங்கத்தினுடைய நம்பகத்தன்மையாக பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த தவறு மறைக்கப்படுமா அல்லது உரியவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படுமா என்ற கேள்விதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வியோடு இந்த காணொலியை முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது, ஒரு தவறு நடந்தால் அந்த அமைப்பை சீர்திருத்த வேண்டுமா, தவறிழைத்தவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டுமா, அல்லது ஒரு நபரை அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்பதற்கு திணிக்க வேண்டுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இறுதியாக இந்த விவகாரம் தொடர்பில் ஹரணி அமரசூரிய பதவி விலக வேண்டுமா அப்படின்னு சொல்லிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்துல நீங்க பதிவிட்டு சொல்லலாம். இறுதியாக உண்மை வெளிவர வேண்டும் அப்படி என்று சொன்னால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுக்கு வர வேண்டும். அரசியல் பழிவாங்கல்கள் இல்லாத பொறுப்புள்ள அரசியலை எமக்கு தேவை. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி.